ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மெண்டுக்கு குட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ இன்னைய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கொஷனுக்கு ஆன்சரோடு நான் இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் டைம் மெமரிஸ் கூட. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள இருப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் சண்டே வந்துட்டு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க. இவங்களோட கல்யாணத்துக்குலாம் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க. ஸோ டுகு குட்டுவை பார்க்குறதுக்காக சாட்டர்டே சண்டே நல்லா ஜாலியாக டுகு குட்டோட என்ஜாய் பண்ணாங்களா. ஸோ அதில் எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. செம்ம ஃபன். குழந்தைங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா குதிச்சு அந்த பொண்ணோடு சேர்ந்து நல்லா விளையாண்டாங்க. ஸோ நம்ம ஒரு 4 பேராக ட்ராவல் பண்ணுறப்போ, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வரப்போ, ஒரு ஃபேமிலியோ இல்லாட்டா யாராச்சும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ அது மாதிரி வர்றப்போ நம்மளோட மூட் ஸ்விங்ஸே கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டா வந்து நம்ம எதையாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டுலாம் இருப்போம் இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வர்றப்போ நம்ம அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ, பட் ஸ்டில் வந்து அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிறதுல ரொம்ப பிஸி ஆயிரும் இல்லையா? ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணும். இது பர்சனலி நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எல்லாம் ஷேர் பண்ணணும் இல்லை, பட் அந்த மொமெண்ட் அவங்களோட என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நல்லா ஜாலியாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வெஜ் லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க இதுவரை சாப்பிடாதது பண்ணுனாரா, அதனால் நான் வந்து சொதி குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சேனலில் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ சொதினாலே அதுக்கு முக்கியமான ரெசிபினா கோகோனட் மில்க் தான். செகண்ட் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் மில்க், நல்ல திக்கான மில்க். இதுதான் அந்த சொதியோட திருநெல்வேலி சொதிக்கான ஆக்சுவல் டேஸ்ட். அதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் தான். ஸோ அதெல்லாம் போட்டு சொதியும் ரெடி பண்ணியாச்சு. அன்றைக்கி ஒரே ஒரு காய் பீன்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்தது. நான் வந்து கேரட் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். யாருக்காச்சும் இந்த ரெசிபி வேணும்னா நான் கண்டிப்பாக என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா இன்னொரு தடவை நான் வந்துட்டு இன்னும் கிளியரான வீடியோ கூட போடுறேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். சொதி குழம்பு பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து வடைக்கறி, அப்புறம் அவியல், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சொதிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் இஞ்சி துவையல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து கேசரி அண்ட் ரசம், பப்படம். இதெல்லாம் தான் என்னையோட லஞ்ச். நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க எல்லாருமே. நாங்களும் சொதி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஹெவியான ஃபுட் பாருங்கள், அதனால் வந்துட்டு அடிக்கடி சாப்பிடக்கூடாது, எப்போ மார்ச் தான் சாப்பிட்டுக்கணும். ஸோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நல்லா உட்காந்து ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தோம். டுகு குட்டு வந்துட்டு விளையாண்டாங்க. சரி, ஈவினிங் அன்றைக்கி நல்ல வெயில் கூட சூப்பராக இருந்துச்சா வெதர். சரி, போய் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தோம். எங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் பார்லர் இது. ஸோ குட்டு டுகு. நாங்கள் இதை அவுட்டோரில் உட்காந்துட்டு சம்மரில் சாப்பிட்றது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லையாங்க? நல்லா ஜாலியாக நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் டெடி பிளேக் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ டெடி பிளேக் வந்துட்டு நியூயார்க்கோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த லக்ஸூரியஸ்ட் ஹேண்ட்பேக் ஷாப் தான் டெடி பிளேக். ஸோ இவங்க வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே, அதுக்கு வெப்சைட் வேணும் இல்லையா? நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து ஹேண்ட்பேக்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதா, இல்லை இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குதான்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஃபைனஸ்ட் லெதர் குவாலிட்டி. அண்ட் லெதர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்குது. அந்த க்ராக்கடைல் லெதர், அதுக்கப்புறம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன புதுசாக டெடி பிளேக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஜூன் 7th ஜூன் 23rd வரைக்கும் ஒரு செமி ஆனுவல் சேல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு லேட்டர் வாங்கிக்கலாம்னு யோசிக்காதீங்க. இந்த செமி ஆனுவல் சேலை வந்து நீங்கள் அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக்ஸில் நல்ல கம்மியான ப்ரைஸஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். டெஃபினட்டாக ட்ரஸ்ட் மீ, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குதுங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூன் 7th ஜூன் 23 வரைக்கும். ஸோ இப்போ வந்து சஸ்பென்ஸ் ரிவியூல் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்குக்கு போகிறோம். யூஸ்வலாக நான் நியூயார்க்குக்கு போகிறேன் அப்படின்னு வீடியோ போட்டாலே ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பார்க்கணுன்னு போகணுன்னு இருந்த இடம் எல்லாத்தையும் உங்கள் வீடியோவில் நேராகவே நாங்கள் பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் அந்த மெசேஜ் பார்க்குறது. பட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நியூயார்க் சுற்றி பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறோம். ஒருத்தங்களை 2 பேரை வந்துட்டு நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ யாருன்னா கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லைங்க. ஸோ என் அம்மா அப்பா வந்து யூஎஸ்க்கு வராங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பிளான் எப்படின்னா ஸ்ரீதர் மட்டும்தான் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரதா இருந்தது. அவங்க வந்து எமிரேட்ஸில் வந்தாங்களா. ஸோ வர்றது இங்கே வந்து லேண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 டைமில் தான் லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஸ்ரீதர் மட்டுமே போயிட்டு வரேன். ஏன்னா ஸ்கூலில் இருந்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வரணும். வீட்டில் இருந்துட்டு நம்ம இங்கே போகணுன்னா எப்படியும் ஒரு 1.5 hours டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஸ்ரீதர் மட்டும் தான் போகிறதா இருந்தது. ஆனால் எனக்கு லாஸ்ட் மொமெண்ட்டில் சரி ஓகே நம்ம வந்துட்டு சர்ப்ரைஸாக போனால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் ஸ்ரீதர்கிட்டையும் சரி நாங்களும் வரோம். குடு அன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவங்கள ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 12:30க்கே கிளம்பிட்டோங்க. ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி மத்தியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டும் டிலே ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னா இவங்க வந்து ட்ரிவாண்ட்ரம் டு துபாய் டு யூஎஸ் வர்றது, நியூ ஜெர்சி, அதாச்சும் ஜேஎஃப்கே நியூயார்க் ஏர்போர்ட் வரதா இருந்தது. துபாய் லேண்டிங்கும் லேட் ஆகிடுச்சு. திருப்பி துபாயில் இருந்துட்டு டேக் ஆஃபும் வந்துட்டு லேட் ஆச்சு. அதனால் ஸோ இப்போ வந்து இங்கே லேண்ட் ஆகிற டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் 2:30 இருந்தது. 3:45 மாறுச்சு. சரி ஓகே நம்ம தான் 12:30க்கு கிளம்பிட்டோம்ல, டிராஃபிக் ஒரு 2 மணி நேரமாகவே இருக்கட்டுமே, நம்ம கொஞ்சம் லெஷர்டாக அங்கே உட்காந்துட்டு வெயிட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் டிராஃபிக் எவ்வளோ வேர்ஸ்ட்டுன்னா 3.5 மணி நேரம் இருக்குதுங்க எங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கே. செம்ம டஃப்பாக இருந்தது. சீக்கிரம் கிளம்புறதுனால நான் வந்து இன்றைக்கி லஞ்ச் எதுவும் பண்ணல. பட் நான் அவங்க வர வழியில் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு தான் அப்படி நாங்கள் ஏர்போர்ட் வரதுனால என்னோடய ஃப்ரெண்ட் மோனிஷா வந்து எனக்கு ஒரு பாக்ஸில் நெய் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிஸ்கெட்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில், கோகனட் வாட்டர் எல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு அம்மா கொடுக்குற மாதிரி பேக் பண்ணி அனுப்பி வச்சா. வெதர் அன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் குழந்தைங்களுக்கே ரொம்ப பொறுமை இழந்துட்டாங்க. இல்லைனாலுமே அவங்கள வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்லாம் காரில் ஓட்டிகிட்டு இருந்தோன்னா அவங்கக்கிட்ட நான் அதை ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு ரொம்ப போர் ஆகிடுச்சு. பட் என்னென்னா நான் வந்துட்டு டுகுகிட்ட நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வராங்கன்னு சொல்லவே இல்லை. அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டோம். ஸோ இவங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ எங்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன ரீசனுக்காக எங்களை பிக்கப் பண்ணுற மாமின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு இல்லைனா ஃப்ரெண்டோட ஒருத்தங்க ரிலேட்டிவ் வராங்க, அதனால் நம்ம அவங்கள போய் பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள சமாளிச்சு வச்சுருந்தோம். அதுக்கே நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம எதுக்கு பிக்கப் பண்ணணும், அதுக்கு எதுக்கு நான் ஸ்கூலை பிரேக் பண்ணிட்டு வரணும் அப்படிலாம் கேட்டாங்க. பட் எப்படியோ நாங்கள் வந்து அவங்க சமாதானப்படுத்தி ஏர்போர்ட்டுக்குள்ளாடி வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளாடி வந்தப்போ தான் தெரியுது அந்த ஃப்ளைட் வந்துட்டு இன்னும் ஒரு 1 hour டிலே. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு லேண்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 4:30, 2:40க்கு சொன்னது, கடைசியில் 4:30க்கு தான் லேண்ட் ஆக போகிறாங்கன்னு. நாங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி கொடுமை ஏதாச்சும் இருக்குமாங்க? இருக்கிறோம். ஸோ கரெக்டாக 4:16க்கு லேண்ட் ஆச்சு. 4:16 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு. அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க மட்டும் 1-2 பேராக தான் கம்மியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன ரீசனே தெரியல. மேபி இவங்க பேகேஜ் கிளைம் பண்ணுறதுல தான் மாட்டிக்கிட்டாங்களா. நான் ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், இஃப் இன்கேஸ் பேகேஜ் ஏதாச்சும் மிஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலுமே இவங்க வெயிட் பண்ணி அந்த எமிரேட்ஸ்லேருந்து ஒரு 2-3 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா பக்கத்தில் எங்கள் கூட வெயிட் பண்ணவங்க எல்லாருமே எமிரேட்ஸில் இருக்கிறவங்க தான். ஒருத்தங்க மாற்றி கேட்டுட்டு இருந்தோம், உங்கள் ஃபேமிலி வந்துட்டாங்களா, எங்கள் ஃபேமிலி வந்துட்டாங்களா. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக கால் பண்ணால் எங்கள் அப்பாவும் வந்துட்டு ரிப்ளை பண்ணலை. ஐயோ என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தப்போ கடைசியில் அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ ஃப்ளைட் டிலே ஆச்சு பாருங்கள். நாங்கள் வந்துட்டு வீல் சேர் அசிஸ்டன்ஸ்லாம் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு பேக்லாக் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மெல்லமாக தான் பொறுமையாக தான் விடுறாங்க. அண்ட் மற்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பேக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே மூவ் பண்ணலான்ட்டாங்க. ஸோ அந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே என்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு மேலே கண்டினியூ போகிறது கிடையாது. நான் இதில் ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்தால வந்துட்டு வந்ததுமே நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பலாம் எடுக்க முடியலைங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரொம்ப டைம் அதில் இருந்தோம். அவங்களும் வந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. 22 hours ஆஃப் ஃப்ளைட்டு, செம்ம டயர்டாக இருக்கும். சரி ரொம்ப நேரம் நம்ம இங்கே ஏர்போர்ட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டைமில் என்னென்ன குட்டி வீடியோ மெமரிக்காக எடுத்தனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அம்மாங்க லூசு. டேய் டேய் இப்படி போ. I lied to you. We lied to you. That's Jnana Mama's guest. See. அம்மா தான் தெரியும் உங்களுக்கு. என்னம்மா அப்ப நீங்க கொடுத்தீங்களா அவருக்கு? அவர் கொடுத்துட்டீங்களா? நீங்களே கொடுத்தீங்களா? அவன் எடுத்து தடகிட்டு இருக்கோம். வா செவன் பல்ல காதுமா பாருங்க தள்ளிட்டு தான் போகணும். வாட்டர். ஹாய் குண்டு. நாங்கள் சர்ப்ரைஸாக வந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் தெரியுமா? 12 மணிக்கு கிளம்பணும். வந்துடுங்க வந்துடுங்க. அந்த பேக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. எப்பா என்ன மாத்துறது? கடவுளே. இது கம் கம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. அவள்கிட்ட ஞானம் அண்ணாவோட சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லி அவன் 12 மணிக்கு ஆரம்பிச்சது. இவங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாங்கன்னா அப்பா அப்பதே சொன்னார் இல்ல. நாங்கள் நைட் வீட்டுக்கு வர்றப்பவே 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் டின்னர் பண்ணி சாப்பிட்டோம். அது எனக்கு வெஜிடேரியன் பார்த்தீங்களா, வெளியே கூட எதுவும் வாங்க முடியல. ஸோ வீட்டுக்கு போனது செம்ம டயர்டு. அதனால் எல்லோரும் குயிக்காக படுத்து சாப்பிட்டாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ. அவங்க ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பர், ட்ராவல் சூப்பர், மகா மரமா ரிசீவ் பண்ண சூப்பர். உங்க பேத்தியை வித்துட்டீங்க. பேத்தி மாதிரி கொஞ்சமே சூப்பர். ஆமா, ஒரு மகளும் ஒரு மருமகனும் வீடியோ கால்லே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்தது கொஞ்சம் கடைசியில் தான் டிலே, பட் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு, கிளைமேட் கூட நல்லா. நான் பண்ண இட்லி சட்னி சாம்பார் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குப்பா? உங்க பொண்டாட்டி பண்ணதோட நல்லா தானே இருக்கு. நம்பாதீங்க மக்களே. ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல. இனி அம்மா வந்தாச்சு இல்லைங்க, நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற பீரியட். ஸோ சுத்தமாக நான் எதுவும் சமையல் பண்ணலை. வந்த நாளும் பண்ணாங்க, அப்புறம் வந்துட்டு இன்றைக்கும் காலையில் இட்லி சட்னி சாம்பாரெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் பண்ணது. நானும் ஸ்ரீதரும் சீக்கிரம் சாப்பிட்டாச்சு. அம்மா அப்பா வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருந்துகிட்டே நிறைய வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை, ஸ்டே சேஃப்.